எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5 பற்றி தான். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5ஓட புது அப்டேட் வந்தோடனே அவளோட போய் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் கைஸ். ஆனால் எனக்கு அடைஞ்சது என்னமோ டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா 80% பழைய ஃபுட்டேஜை வச்சு ஓட்டிட்டாங்க. பட் ஆனாலும் எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா ஓட்டினது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஃபுட்டேஜ் ஆச்சு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தீமு, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கேரக்டரு, டெமக்ரானு, இதை விட என்ன வேணும் கைஸ்? ஆனால் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இதை வச்சே மில்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட 5 வந்து விட்ட இடத்துலையும் தொட்ட இடத்துலையும் அப்படியே தான் நின்று இருக்கு. இதை 3 சீசன்ஸாக வந்து 3 வால்யூமாக வந்து விட போகிறாங்க நெட்ஃப்ளிக்ஸ். நவம்பரில் ஒன்று, டிசம்பரில் ஒன்று, நியூ இயர் ஈவ் அன்னைக்கு ஒன்றுன்னும் பிளான் பண்ணியிருக்காங்க. வேறு மாதிரி இருக்க போகுது. ஏன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தான் நான் முதல்ல பார்த்த வெப் சீரிஸ். எனக்கு தெரிஞ்சு நான் முதல் சீசன் பார்த்ததுலேருந்து இப்போக்குள்ள வாழ்க்கையில் எவ்வளவோ மாற்றங்கள் வந்துருச்சு. ஆனால் இன்னும் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து ஓடிட்டு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5 சீசன் ஃபினாலேவாக அனௌன்ஸ் பண்ணது வந்து ரொம்ப நல்ல விஷயமா போயிடுச்சு. ஏன்னா 4லே கொஞ்சம் அந்த இது வந்து கொஞ்சம் தரத்தட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஹோப்ஃபுல்லி சீசன் 5 வந்து ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப நம்புகிறேன். ஹெவியாக இல்லைனாலும் நம்மளோட கேரக்டர்ஸை வச்சு அண்ட் அதுக்கான ஒரு அழகான எண்டை வந்து அந்த ரைட்டர்ஸ் கொடுப்பாங்கன்றது என் நம்பிக்கை இருக்குது. அப்படியே இல்லைனாலும் அது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அந்த பேருக்காகவே அது வந்து ஓடி தீத்துரும். நானும் அதை பார்த்து தீத்துடுவேன். நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 4ஓட எபிசோடை வந்து பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? உங்கள் எதிர்பார்ப்பு அதை பூர்த்தி செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களை முடிந்து வருவது